முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும் அடி தென்னை மரத்துல தொங்கு இளநியே ஏறி வரிக்கணா ஒரு வேண்டி தாவணி சேலையா மாறி போச்சு சில நேரத்தில் எனக்கு அது பாரமாச்சு பார்த்தாலே உன்னை பார்த்தாலே சூடேறு உயிர் போச்சு ஊரெங்கு எங்கெங்கு நம்ம பேச்சு ஆனா விழுதாட்டம் பிள்ளைகளை பெறணும் வலுவாட்டம் அருவா வேலுண்டு அந்த வழி பெறணும் வலுவாட்டம் இனிதாக சுகமாக துளி கூட பெருகாத வழி தென்ன மரத்துல தொங்கு இளநியே எப்போது காத்திடணும் அடி மாமனார மாமியார மதிச்சிடணும் குடும்பமானத்தையே எப்போதும் நடத்திடணும் கார்வோல ஊர்வோல வாழ்ந்திடணும் குடும்பம் பண்பாடு தவறாம நடந்திடணும் மஞ்சள் முகம் சிவக்க நெத்தியில குங்குமம் ஜொலிக்க ஆத்தாவோ முகத்தை வித்த வெளி பார்த்தா புத்தி தெளிய இனிதாக சுகமாக துளி கூட பிரியாத வழி தென்னை மரத்துல தொங்கு இளநியே சங்கி கழுத்துல மூணு முடிச்சு பஞ்சு மெத்தையில போக விரிச்சு மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் இனி முடிக்கணும் தொங்கு இளநியே எரி வரிக்கணா வருவேணி வந்துருச்சு காதல் உங்களை பார்த்தோன்னு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலோ எண்ணி ஏங்குறேன் ஓ மீசையில சிக்குதைய என் வயசு ஓ ஆசையில சொக்குதைய என் மனசு ஓ காதுக்குள்ள காதல் சொல்லு கண்ணா என் கொலுசு அண்ணக்கிளி அண்ணக்கிளி அப்பவத்தவண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி ஏன் முன்னழகு மூச்சு வாங்க வைக்குதையா உன் பின்னழகு பித்தங்குள்ள வைக்குதடி நீ எந்த ஊரில் வாங்கி வந்த இந்த சக்கு பொடி அண்ணக்கிளி அண்ணக்கிளி அத்தவத்தவண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி
எங்கள் காவியத்தின் நாயகனே. ஓ அவர் தென்னகம் போட்டிடும் தெய்வீக தங்கமா, அவர் தென்னகம் போட்டிடும் தெய்வீக தங்கமா, இந்த மண்ணையால வந்த முக்குள தெய்வமா. அவர் தென்னகம் போட்டிடும் தெய்வீக தங்கமா, மண்ணையால வந்த முக்குள திங்கம், எக்குளத்தோருக்கும் சொந்தமாய் நின்ற முக்குளத்தோருக்கு தெய்வமாய் வாழ்ந்தவர். யாரு என்ன பேரு என்ன, யாரு என்ன பேரு என்ன, ஊரு என்ன சொல்லி தங்கம் ஞான தங்கம். இந்த உலகம் போட்டு ஒரு தலைவர் தேவரங்கம், இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவரங்கம். தெய்வமே தெய்வமே தெய்வமே. அவர் உக்கிரவாண்டியின் உத்தம செல்வரா, அவர் உக்கிரவாண்டியின் உத்தம செல்வரா, எங்கள் இந்திராணியின் எங்களின் தங்கமா. அவர் உக்கிரவாண்டியின் உத்தம செல்வரம், இந்திராணியின் எங்களின் செல்வமா. அவர் பசும்பொன் நகரில் பிறந்த தங்கமா, அவர் பசும்பொன் நகரில் பிறந்த தங்கம், பாறையில போட்டிடும் எங்களின் தெய்வமா. யாரு என்ன பேரு என்ன, யாரு என்ன பேரு என்ன, ஊரு என்ன சொல்லி தங்கம் ஞான தங்கம். உலகம் போற்றும் நம் தலைவர் தேவரங்கம். அவர் பள்ளி படிப்பை கமுதியில் முடித்தாரா, அவர் பள்ளி படிப்பை கமுதியில் முடித்தாரா, அவர் பட்டங்கள் பல தேர்ச்சியும் பெற்றாரா. அவர் பள்ளி படிப்பை கமுதியில் முடித்தாரா, பட்டங்கள் பல தேர்ச்சியும் பெற்றாரா. அவர் அரசியலில் நாட்டமும் கொண்டாரா, ஆன்மீகத்திலும் தெய்வமாய் வாழ்ந்தாரா. அவர் யாரு, அவர் பேரு, அவர் ஊரு என்ன சொல்லி தங்கம் ஞான தங்கம். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவரங்கம். அவர் குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தாரா, அவர் குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தாரா. அவர் அந்நியர் ஆங்கிலை எதிர்த்து நின்றாரா, அவர் குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தாராம், அந்நியர்களை எதிர்த்து நின்றாரா. அவர் தேசத்துக்கு பாடுபட்டவராம், தெய்வத்திலுமே வாழ்ந்து நிறைந்தாராம். யாரு என்ன பேரு என்ன, ஊரு என்ன சொல்லி தங்கம் ஞான தங்கம். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவர் தங்கம். தெய்வமே தெய்வமே அவர் வங்காள போசுக்கு நண்பராய் வாழ்ந்தாரா, அவர் வங்காள போசுக்கு நண்பராய் வாழ்ந்தாரா. அவர் வள்ளலாரை போல் வாழ்ந்து மறைந்தாரா. அவர் வாப்புட்டு சட்டத்தை எதிர்த்து நின்றாரா, நமக்கு குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தாரா. அவர் யாரு, அவர் பேரு, அவர் யாரு, அவர் பேரு, அவர் ஊரு என்ன சொல்லி தங்கம் ஞான தங்கம். இந்த உலகம் போட்டு ஒரு தலைவர் தேவர் தங்கம். அவர் திருநீர் நெற்றியில் தினந்தோறும் அணிந்திட்டார், அவர் திருநீர் நெற்றியில் தினந்தோறும் அணிந்திட்டார். அவர் திருப்பரங்குன்றம் முருகனை பணிந்திட்டார், அவர் திருநீர் நெற்றியில் தினந்தோறும் அணிந்திட்டார். திருப்பரங்குன்றம் முருகனை பணிந்தார். திருநகரில் மறைந்து நின்றாரா, அவர் திருநகரில் மறைந்து நின்றார். தேசத்துக்கு ஒரு தலைவன் வந்தாரா, ஊரு பசு பொன்னகரா,
பசும் பொன்னகரா பேருமுத்து ராமலிங்கம் ஊரு பசும் பொன்னகரா பேருமுத்து ராமலிங்கம் குருதங்கம் இந்த உலகம் போட்டும் நம் தலைவர் தேவரங்கம் இந்த உலகம் போட்டும் நம் தலைவர் தேவரங்கம் நன்றி 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 வச்சுக்கிறேன் சித்தனந்தலை சேர்ந்த சந்திரன் ஐயா அவர்களும் ராஜாங்கம் ஐயா அவர்களும் பசும்பொன் சித்தர் தெய்வ திருமகனார் புகழ் பாடியிருக்காக ராஜாங்க ஐயா அவர்களும் சந்திரன் ஐயா அவர்களும் அன்பளிப்பதோடு நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தாமன் அருள் நீ பாடுகின்றே பள்ளி கொண்ட பரந்தாமன் அருள் வேண்டி பாடுகின்றே பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவே பள்ளி கொண்ட பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவே பாவையில் சோவையில் பாதகனாகல பாவல சொல்லிடும் காவலனாகல பாவையர் சோதையின் பாலகனாகவே பாவையர் சோதையின் பாலகனாகவே பாவலர் சொல்லிடும் காவலனாகவே பரந்தாமன் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன் பள்ளி வந்த பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். திரிபுரம் தன்னை எரித்த தில்லையம்பலன் நாதனின் தேவிபமை பார்வதிவும் தங்கையல்லவா திரிபுர சாதனத்தை தில்லை அம்பலல் இந்த தேவி உனை பாதமண்ட நல்லை அல்லவா திரிபுரம் தன்னை எரித்த தில்லையம்பலன் நாதனின் தேவிபமை பார்வதிவும் தங்கையல்லவா அரிகரனும் சேர்ந்து பம்பை நதியிலே அரிகரங்கள் எழுதி பம்பை நதி கரையிலே அரிகரனும் சேர்ந்து பம்பை நதியிலே மணிகண்ட நாதன் முந்தன் அருளந்தமா மணிகண்டனாக உங்கள் அருளல்லவா கரிமேனிநாதன் உன்னை கரிமேனிநாதன் உன்னை கவி செய்து பாடுகின்றேன் காந்தி மண்ணின் மைத்துனே காத்தனே உன் திருப்பதி சொல்லல காப்பனே உனது திருமதி சொல்லுகிறே காத்தனே உன் திருப்பதி சொல்லல மன்னமிகு தமிழிசை மொழிந்திட மனமிது தமிழிசை மொழிந்திட காத்தனே உன் திருப்பதி சொல்லல மன்னமிகு தமிழிசை மொழிந்திட பரந்தாமன் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன் பள்ளி வந்த பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். சக்கமா வட நாடு பிடித்தான விஷயம் கட்டப்பம்மன் படகுகின்றேன் 30 கப்பல் 18 தட்டியலாம் திட்டம் கார்க்கப்பட்ட குலமகளை சக்கரவி தாயை நீதான் காக்க வேண்டும் உங்களை மனங்கள் தாயை மணிக்கு வருகின்றோம் அருள் காத்து போய் தாயை மணிக்கு வருகின்றேன். கட்டப்பமாக நடிக்கும்
நாளூரை சேர்ந்த அருமை அண்ணன் ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மலர் மாலை சூட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தினர்களுக்கு எங்கள் கலைக்கிடும் சார்பிலே நன்றி கலந்த வணக்கம். பாதம் தாயே 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 சாவையில் தங்கி இருக்கின்ற சாவையோர்களே சீமார்களே காலடி போட்டினா இச்சிறுவன் தான் காலடி போட்டினா நிச்சிறு சாவையில் தங்கி இருக்கின்ற சீமான்களே அன்பர்களே நண்பர்களே சபையில் தங்கி இருக்கின்ற சீமான்களே அன்பர்களே சீமான்களே சபையில் தங்கி இருக்கின்ற சீமான்களே அன்பர்களே நண்பர்களே சீமான்களே சபையில் தங்கி இருக்கின்ற சீமான்களே நாளடி போட்டினே இச்சிறுவல் இச்சிறுவன் இச்சிறுவல் மலையாளம் போனதாயா மேலான மந்திரம் கற்ற தெய்வம் தாயே மேலான மந்திரம் கற்ற தெய்வம் மேலமலையாளோ கோட தெய்வமே அம்மா மேலமலையாளோ
பரம்பொருளே முன்னிற்க வேண்டும் நீ சிவன் மகனே ஐயனே முன்னிற்க வேண்டும் நீ சிவன் ஐயனே மூல பரம்பொருளே முதற் பொருளே ஐயனே மூல மூல பரம்பொருளே முதல் பொருளே முன்னிக்க வேண்டுமே சிவன் மகனே தெய்வமே தெய்வமே சக்கரவே முன்னிக்க வேண்டும் நீ எங்கள் தாயே நம்மோடு தெய்வமே நம்மோடு தெய்வமே சக்கரவே முன்னிக்க வேண்டுமே சிவன் மகனே யார் இங்க வருகின்ற
கம்பளங்கள் வந்தோம் ஐயா முத்துப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா முள்ளுப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா மோட்டாரை விட்டிறங்கி வந்தோம் ஐயா ஆத்தூரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா அழகாவூரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா ஆத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா அழகாவூரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா தமிழகர் வந்தாரியா இளப்பழகர் வந்தாரியா சிப்பாளகர் வந்தார் அவர் வந்தாரி ஒரு வந்தார் பச்சம் பிடிச்சம் ஒன்பட்டு எண்பட்டு வெட்டி பந்தங்கம் ஆல்ரவுண்டு சீனு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறான் கம்பளம் பட்டாளமாக நடிக்கும் கொளிஞ்சிப்பட்டி எஸ்கே போதகர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடு போர்த்தி கௌரவப்படுத்திய மரக்குளம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர்திரை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் புதுக்குளத்தை சேர்ந்த அழகராஜா அண்ணன் அவர்களுக்கும் ஏன சேர்வகம் கலைக்குழு சேர்வகம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்யறது 1000 படம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும். ஏப்பா என்னப்பா 1000 சம்பளம் 100 பணியாரமா? என்ன செவிட்டு போல நான் என்ன சொன்ன நீ என்ன கேட்குற? என்ன சொன்னீங்க? 1000 சம்பளம் 100 பரிவாரம் அப்படி சொல்ல வேண்டியானே. அச்சாதானே செப்புறேன். 1000 சம்பளம் 100 பணியாரம் மாதிரிலப்பா கட்டிச்சு. பணியாரா ரொம்ப சுற்றி வச்சிருக்கேன். எடுத்து பிடிச்சி பாரு புதக்கு புதக்குன்னு இருக்கு. ஆமா கருவக்குடியாம்ல 1000 சம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம்டா என்னப்பா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேனப்பா. அது தெரியாம எங்க வர்றீங்க? தெரியாம வந்துட்டு என்ன செய்யறது? 1000 சம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம்டா என்னன்னு இப்ப நாங்க கேக்குறோம். பரி என்றால் குதிரை. உருத 100 குதிரைப்படை வீரர்கள். உருத குதிரை கு கு ரு ரு ரை ரை குதிரை கூவரை. யாரு? நீதான். நானா? நீ என்ன சொன்ன? கூவரைன்னு. சரி. குதிரைப்படை வீரர்களையா 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மன செம்பரிகம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேத்திரவாறு தோற்கலவாறு கம்பளியவாறு காப்பிளியவாறு வீர கமலவாறு தொட்டியவாறு பாலவாறு. 2 கவட்டை இருந்தா கொடுங்க. யாருக்கு? இந்த இங்க எங்களுக்கு தேவைப்படுது. சரி. இந்த அவர் பெட்டிக்காருக்கு ஒரு வில்லுவாரு. மணிக்கா? ஆமா. சரி. அவருக்கு ஒரு டங்குவாரு. என் மாப்பிள்ளை லட்சுமணன். சரி. இவருக்கு ஒரு என்ன மாதிரி இருந்தா கொடுங்க. என் பங்காளிக்கா? நீங்க சொன்ன வாரம் 4 வாரமே என்கிட்ட இல்ல. சரி. இந்த டான்ஸ் கரப்பட வந்துச்சுல மணி மேகலை. ஆமா. அந்த பிள்ளைக்காண்டி ஒரு வாரம் வச்சிருக்கேன். நம்ம மட்டும் ஒரு தொடர் தட்டி வாரம் இருக்கு. அடடா. எதுக்கு அந்த பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு தேவைப்படும்ல. தேவைப்படுமா? ஆமா. உங்க வாரு. ஆமா ஏன் வாருதா? உங்க வார நம்பி அந்த பிள்ளை வாங்கு மக்கள். நம்ம வந்து கல்லு வாடுறா. அடே அப்பா தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படியே உங்க வாரு. ஒரு தடவை 2 இழுத்து பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அண்டர் ஒளி சேசி மன கட்டபொம்மராசா ஊமத்திர மகராசா சிவன் தானதபிரார்கள் மூவரும் வீட்டையும் கேட்கணும்னு அந்த ராமதாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு பாருங்க வெள்ளையன். இந்த வாக்கில் குடும்பில் அடிச்சுன்னா கொண்ட நரும்புல அப்புறமா வந்து மத்துக்காம. என்னையா? ஏயா இன்னும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொன்னீங்க? 1000 மைல் மயிலா? 1000 மைலுக்கு பாருங்க வெள்ளையன். மயில் 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 அப்படி சொல்லுங்க. அட்டதான் செப்புறேன். மயில்னு சொல்லாதீங்க. 1000 மைலியா இல் இல் இல். அப்படி சொல்லணும். அட்டதானே செப்புறேன். மா மா ஈ இங்க திரும்பின்றா. நான் எந்த வருஷம் உட்காந்துருக்கேன்? இல்ல வைகாத்து அப்படியே கிடக்கு. இல்லையா நான் எந்த வருஷம் உட்காந்துருக்கேன்? சரி செப்புப்பா. அங்கிட்டு தான் சொல்ல முடியும். சொல்லுங்கப்பா. மா மா ஈ ஈ லூ லூ மயிலு. ஏன்டா இளங்குடிக்கு பிறந்தவனே இல்லையா? இழுத்துக்கிட்டு சொல்லியா ரசனையோட சொல்லியா 1000 மயிலியா? ஆமா
இதென்ன பெரிய வம்பு மசாலா பேசுறவன்? எங்களுக்கு என்ன தேவை மிஸ்ரா? இது எனக்கு தேவை மயிரா? சும்மாரா பிஞ்சு மயிறு. 6000 மைலுக்கு அப்பால் வெள்ளையன் என்ன கேட்டால், கிறிஸ்துவனை கேட்டால், அதற்கு மகராசியை வைத்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. ஏய், வானம் பொழிகிறது சரி, மழை பெய்கிறது. பூமி உங்க அப்பத்தா நடு வீட்டுல கிராஸாவா கிழியுது? எங்க அப்பாட்டா நடு வீட்டுல போட பேப்பல எங்க அப்பாட்ட நடுவுல கிளிக்கிட்டு தானே சண்டால எங்க அப்பா வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் நாடகத்துக்கு சுட்டு வீட்டுல இதே சொல்லி வச்சிருக்காங்க. எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, மருது எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, சரி சேதுராஜ் எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு. ஆமா இதே வேலை வச்சிருக்காங்க. வானம் முடிகின்றது, பூமி விளைகின்றது, கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணன் விட்டார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜா முந்திட்டு அதை பார்த்து இளைய மகாராஜா கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வலது பட்சத்தை செலத்தின்றி வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராஜ் இருவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளைத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும்பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை அடைத்து வந்தார். உடனே இருவருக்கும் சக்கரை சேனையில் திருமணத்தை வைத்து வல்லநாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நிலப்படும் சிவன் தானாதிபதியை மட்டும் மருந்து தோட்டும். சிவன் தானாதிபதி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையரிடம் தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி எத்தனை பண்ணி 250 பண்ணி எப்பா வாடகைக்கா குட்டி வாரத்துக்கு விடலான்னு பாக்குறேன். சரி எங்களுக்கு இருந்தா விடுங்க. ஒன்னே நம்பி விடுவேன். 100 200 தருவேன். சரி என் பங்காளி மணிகண்டன் நம்பி தருவேன். ஆமா 200 400 தருவேன் பங்காளி தருவாரு. என் மாப்பிள்ள லட்சுமணன் நம்பி தருவேன். அந்த 500 1000 தருவாப்புல. உங்க ஒருத்தன் சாலம் போறப்படுவார் என் பங்காளி செலுவான். ஆமா உலக்கொடி செலுவான். ஒக்கால ஒலியா செலுவமா அவங்க தம்பி மருது 2 பேருக்காக இவங்க 2 பேரத்தை நம்பி நான் கொடுக்க மாட்டேன். ஏப்பா தண்ணி அடிக்க காசுல ஒண்ணு விட்டு போடுவாங்களா சொன்னாங்க. அவங்க செய்வாங்கப்பா உண்மையிலேயே. யோசனை பண்ணி அப்படி தப்பச்சவர் மகாராஷ்டிரம் என்ன கேட்டார். தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாண கருவிழாக்காக நெல் கேட்டார். அதற்கு மகாராஷ்டிரம் அறிவித்தார். மந்திரியாரே ஏற்கனவே வெள்ளைத்தவனுக்கும் வெள்ளை மலர்களின் திருமணத்தின் போது அரண்மனை நல்லும் கொள்ளும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியன் செல்லுமானம் 136 நெருக்கல் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பெரிய மகாராஷ்டிரம் அறிவித்தார். அதற்கு இளைய மகாராஷ்டிரம் அறிவித்தார். போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதார்பாக தெரிவித்ததாக மந்திரர் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிர இருவரையும் தாறுமாறாக வெளிப்படுத்தி பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். எங்களுக்கு மோதியா பேசினார்கள். அவதூறா பேசினார்கள். தரக்குறவா பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினார்கள். ஏ சும்மா வெண்ணை. என்னடா சரிடா வெண்ண ஏண்டா மொச வெண்ணை. ஏண்டா குள்ள வந்து ஏண்டா சார பம்புக்கு டேய் குள்ள வந்து ஏண்டா சார பம்புக்கு பிறந்தவனே. டேய் மண்ணப்பம் பிறந்தவனே. டேய் சொல்ற அரத்தாவளி பிறந்தவனே. அடுத்த பேச்ச கேட்காதடா பேப்பல. நீ அடுத்த பேச்ச கேட்காத வெண்ண. டேய் அப்பல கஞ்ச கொண்டாட்டல எல பத்தி கேட்டே. ஒழுங்கா பேசுறா உண்டியில பிறந்தவனே. சும்மா அற பேப்பல. ஏண்டா தோப்ப முடிக்கறா. டேய் சும்மா அற முக்கு முடி வரையாடா. அரத்தாவள. அதனால கிரியேட்னாக 10 புற மகராசை சந்திப்போம். அதனால கூப்டா வாடே. மாமனார் மருதுவர் பாடலை படிவிட்டு முன்பு கிரியேட்னாக எதிர்பார்ப்போம். தென்பாண்டி நாட்டினிலே சிவகங்கை சீமையிலே ஐயா சிவகங்கை சீமையிலே சீமையிலே தேசநலம் மிகுந்த வாரா தெரிஞ்சுக்க ராஜா மருதருவர் புகழை நீயும் புரிஞ்சுக்க ரோஜா. தென்பாண்டி நாட்டினிலே தேவதி பூமியிலே அது மருதிருவர் சீமையிலே சீமையிலே தேச நல மிகுந்த வரா தெரிஞ்சுக்க ராஜா
மரக்குளம் கண்ணன் அவர்கள் இப்பாடலை பாடிய போதகுரு அவர்களுக்கு அவருடைய பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அன்பளித்த அருமை அண்ணன் அவர்களுக்கு என்ன சார்பாகும் எங்கள் கலைக்கொடி சார்பாகும் நன்றி நன்றி என்ன வணக்கம். இழுப்போலத்தைச் சேர்ந்த போஸ் அவர்கள் போதகுரு பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். இப்பாடலை பாராட்டி இழுப்புக்குளத்தை சேர்ந்த போஸ் அண்ணன் அவர்கள் எனக்கு ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்படுத்துகின்றனர். அருமை அண்ணன் அவர்களுக்கு என்ன சார்பாகும் எங்கள் கலைக்கொடி சார்பாகும் நன்றி நன்றி என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம். காசு அள்ளிட்டியடா. பாஞ்சை நாட்டினிலே பார்வோட்டு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கம்பளங்கள் வந்தோம் ஐயா. கோண கொண்ட ஊரும் ஆளுங்கட்டி நாங்க குத்துங்கட பார தோளில் கொண்டு ஓடக்கடப்பார தானும் கொண்டு அதை குத்துங்காரு பாட நானும் இன்றி காட்டுக்கு போவதும் வேட்டையாடுவதும் கட்டபொம்மு ராஜா உத்தரவு. அப்படி காட்டுக்கு போவது வேட்டைக்கு வருவது கட்டபொம்மு ராஜா உத்தரவு. கண்ணை வெளியில ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தால் குள்ளம் கொள்ளாதது. கொண்ட கொள்ளையில ஜீவன் இருந்தாலும் தோற்குள்ளவார் குள்ளம் கொள்ளாதது. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை தலைவரும் இங்கிருந்து கரைச கொண்டாடுறதுக்கு நெல் வாங்க சென்றிருந்தோம். சென்ற இடத்தில் 3 பேர் தகாத முறையாக பேசினார்கள். என்ன பேசினார்கள்? தமிழ்ல தான் பேசினாங்க. சரி, நன்றி. மூவரையும் கொண்டு நெல்லுகள் அள்ளி வந்து யார் ஓட்டப்படாரத்தில் போட்டிருக்கோம். இது பெரிய மகாராஜாவுக்கு தெரியாது. சரிங்க. அதனால சின்ன நாய்க்கர் எதிர்பார்த்து விவரத்தை தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்குங்க. ஒரே செல்வராஜ் ஒரே ஐயப்பா ஏமிரா ஏமிரா நீ என்னடா சொல்றவே 100 ரூபாய் சொல்றவே ஒரு அரண்மனைக்கு தான் போச்சுங்கறா. அதத்தானே சொன்னா பக்கத்துல நான் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். நீ அதை விட்டு நீ ஓம் பாட்டுக்கு பேசுறவே. நீங்களும் ஒம்பாட்டுக்கு பேசுனா ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? நீ எதுக்குடா அப்படி பொம்பளை மாதிரி கோபல என்னது பொம்பளை மாதிரி எதுக்குடா கோபப்படுற? ஒரே பொம்பளையான ஆம்பளை தான்டா. நான் நம்ப மாட்டேன். நீ நம்ப மாட்டே. அப்ப நுக்கா வந்து சொல்லிட்டா நம்புவ. அக்கா வர சொன்னா நீ பொழந்து தள்ளிடுவ. ஒரே 50 வயசு ஆயிடுச்சு இன்னும் பொழக்க முடியல. ஒரே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். எல்லோரும் போனோம். என்னடா ஊரை கூட்டுற? இல்ல எல்லோரும் போனோம்ல. போய் நெல் கேட்டான். கேட்டா தகாத வார்த்தைகள் பேசினார்கள். பேசினாங்க 3 வெட்டிமா அடிச்சான். 3 பேரும் செத்து போனாங்க. செத்தா உனக்கு அப்புறம் செத்துதான்டா என்ன அடிச்சா சாக மாட்டாங்களா? பேப்பல நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி மதுரை டவுனுக்குள்ள கீழ் புண்ணு புலப்படுத்த எப்படி நான் கீழ் புழும் பொழப்பு நடத்தின்னு வந்து விளக்கு பிடிச்சி பாடுறா? செத்தா உனக்கு அப்புறம் போடா கண்டாவிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே ஏன்டா 3 வருஷத்துக்கு மூச்சு நின்று வச்சுரா. மரியாதை பேசுறா சட்டுன்னு அடிச்சு போய் அப்ப இருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. நானும் சரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ற. வீணா என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகாத. இப்போ என்னடா சொல்ற? அப்புறம் என்ன உன் சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன உன் தட்டுல பேசுற? ஏண்டா 3 பேரை அடிச்சோம் 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு தானே சொன்னேன். ஆமா மூச்சு நின்று போச்சுங்கிற. டேய் ஒழுக்கமா பேசு. நீ ஒழுக்கமா பேசு. ஒரே அடியில சுத்துற. அப்புறம் எதையாவது நான் கேட்டேன்னு வையே விடியற வரைக்கும் இந்த இடத்துல நீ நின்னுக்கிட்டே தான் நிக்கணும் பாத்துக்க. என்னத்துக்கு? எதுவும் பேச முடியாது. யார் சொன்னது? நான் சொல்றேன். வேற ஆள் போய் பேசுறப்ப வேற ஆள்கிட்ட போய் சொல்லு. என்னடா சொல்றப்ப? அப்படியா? இப்ப எது பேசுனா நீ பேசி புடுவ. ஆமா அதுக்காண்டி உன்னை விட்டு கொடுத்தால நானு. சரிடா. இவ்வளவு தூரம் நீ பேசுறலடா. இந்த பாஞ்சாலம் குறிச்சி அரண்மனையில நீ எத்தனை வருஷமா இருக்க? இது தேவையில்லாத விஷயம். கேட்ட கேள்விக்கு பதில். நான் எத்தனை வருஷமா இருந்து போற உனக்கு தெரியாடா? இப்ப நீ தானே வக்கனையா பேசின விளக்கண கருப்பா. எத்தனை வருஷமாடா இருக்க? 32 வருஷமா இருக்கேன். என்னடா 32 வருஷமா? நீ தானே மூத்த நாயக்கரு. ஆமா. கட்டபொம்மனுடைய வரலாறு பூரா உனக்கு தெரியும்ல? ஓரளவு தெரியும். கொஞ்சம் சரி. கட்டபொம்மன் மகாராஜா இருக்காருல்ல? ஆமா. அவர் தமிழரா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்குடா பேசணும்? வாய்க்கலையே நான் குட்ட போயிட கட்டி நொங்கு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டு. என்னடா உனக்கு அடிக்கடி கோவம் வருது? அப்புறம் என்ன கேட்குற? அப்போ உனக்கு ஒன்றும் தெரியும்னா 700 ரூபா வாங்கியிருப்பேன் அன்பளிப்பு. மன்னவர் தூத்து போய் காலையில் போய் காசு வெட்டி போடுறேன். காசை வெட்டி போடாத 100 ரூபா தலை கிழிச்சு போடுறா. பாப்பா மசத்துக்கு நான் கிழிச்சு போடுறேன். அப்ப நீ 100 ரூபா கொடுவோம் காசை கிழிச்சு போடுறேன். அது மட்டும் தெரியுதாக்கு? சக்கத்தை பிடிச்சிட்டு போக. கட்டபொம்மன் தமிழரா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா?
ஏடா இதெல்லாம் வேணாம்டா. இப்போ நீ தான்டா பேசினப்ப நான் பேசினேன் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லு. அப்ப கடைசியில ஏன் அப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழனா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியும் சொல்ல தெரியும். இது வரலாறு. வரலாறு தான். புராணத்தை கூட எப்படி வேணாலும் பேசி போடலாம். ஆமா. ஏன்னா புராணங்கிறது கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரி எழுதியது கந்த புராணம். அதே கந்த புராணத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ராமாயணத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் வரலாறை யாராலும் மாற்ற முடியாது. அடுத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதனால தப்பு கிடையாது. நம்ம ஒன்றும் தப்பா சொல்ல போறது கிடையாதுல்ல. அதாவது வீரவாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா தமிழனா என்ன அப்படின்னு கேட்குற, அவர் தமிழன் தான். என்னது தமிழன் தான்? தமிழன் தானா? ஆமா. பாஞ்சாலங்குச்சியில் வந்து அவர் பாஞ்சாலங்குச்சியில் தானே பிறந்தாரு, தமிழ் மண்ணில் தானே பிறந்தாரு. தமிழ் மண்ணில் பிறந்தாரா? இருந்த பூர்வீக ஆந்திராவில் இருந்தாலும் அவர் பிறந்தது தமிழ்நாட்டு மண் தானடா. நான் கேட்டது என்ன, அவர் தமிழரா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அவருடைய பூர்வீகம் எங்க? அப்படி கேளு. பூர்வீகம் வந்து ஆந்திரா. அப்படி வா. பூர்வீகம் ஆந்திரா தானே? ஆந்திரா பெல்லாரி. பெல்லாரி தேசத்தில் பிறந்தவர் தானே? ஆமா. சரி, கட்டபொம்மன் மகாராஜா நம்ம சொல்றோம்ல, உண்மைதான். அவருக்கு உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் என்ன? உண்மையான பேரு கர்த்தையா பாண்டியன். கர்த்தையா பாண்டியன். அவருக்கு கட்டபொம்மன் ஒரு பேர் உண்டு, இயற்பெயர். ஆமா. ஊமத்துராஜ் மகாராஜா இருக்காருல்ல, உண்மை. அவருக்கு உண்மையான பேர் என்ன? தலவாய் குமாரசாமி என்ற ஊமத்துறை. அவருக்கு ஏன் ஊமத்துறைன்னு பேர் வச்சாங்க? அவர் சரளமா பேச மாட்டார், திக்கி திக்கி பேசுவதனால் ஊமத்துறை என்று பெயர் வந்தது. சரி, இப்போ பொதுவாக கட்டபொம்மன் நாடகம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதில் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? 1000 கம்பளம் 100 பரிவாளம் 64 படை தலைவர்கள் தான் நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆமா. 1000 கம்பளம்னா 1000 கம்பள வீரர்கள். ஆமா. 100 பரிவாரம் அப்படின்னா பரினா குதிரை. உண்மைதான். குதிரை படைகள் 100. ஆமா. 64 படை தலைவர்கள். உண்மைங்க. அப்ப இத்தனை பேரும் சொல்லி தான் கரிச கொட்டாரத்துக்கு போய் நம்ம நெல் வாங்கிட்டு வந்திருக்கோம். உண்மைதான். அப்பனா கட்டபொம்மன் மகாராஜா கிட்ட வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு படைகள் உண்டா? வெள்ளையரை எதிர்க்கக்கூடிய படைகள் வந்து கம்மிதான். படை வீரர் வந்து கம்மிதான். 6000 படை வீரர் தான். அவர் எந்த தைரியத்தில் வெள்ளையனை எதிர்க்கிறாரு? அதாவது வீர சக்கம்மாள் என்ற தெய்வத்தின் சக்தியால் அந்த வெள்ளையர்களை எதிர்த்தார். அவருக்கு இஷ்ட தெய்வம் ஜக்கம்மாள். ஜக்கம்மா உள்ள தெய்வம், இஷ்ட தெய்வம். இஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகன். ஆமா. சரியாக 12 மணி அளவில் அங்க உச்சிகால பூஜை நடக்கும் பொழுது அதே மாதிரி இங்க உச்சிகால பூஜை நடக்கும். அது மட்டுமா 500 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறாரு. சரி, இப்ப நான் என்ன கேட்கறது தெரியுமா? கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா. அவருடைய தலைமுறைகள் எத்தனை பேரு? என்னது தலைமுறைகள் எத்தனை பேரு? தலைமுறைகள் 47வது தலைமுறையாக வீரவண்டி கட்டபொம்மன். 47வது தலைமுறை. இப்ப 47 தானே ஐயா கட்டபொம்மன் மகாராஜா. இதுக்கு முன்னால 46 பேர் இருந்தாங்கல்ல. ஆமா. இப்ப எங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் உங்க பேர் என்னண்ணே? சரவணன். அப்பா பேர் என்ன? கருப்பையா வண்டி. தாத்தா பேரு? கொள்ளு தாத்தா பேரு தெரியாது. அவ்வளவுதான். 3 தலைமுறைகள் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு ஒரு சிலர் பேத்துக்கு தெரியும். இப்போ 47 தலைமுறைன்னு சொல்கிறேன்ல கட்டபொம்மன் மகாராஜாவுக்கு முன்னால் 46 பேர் இருந்தாங்கல்ல. இந்த 46 பேர்களும் யாரு? அவங்க பேர் என்ன? உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் அப்பாவை தெரியும், உன்னை பற்றவர். உங்கள் அப்பா பார்த்து அப்புச்சியை பார்த்துருக்கியா? வாயில கம்பவுண்ட் நான் எங்க அப்பா பெற்றது எங்க அப்புச்சியை நான் கேட்கல. நான் கேட்கறது வரலாறு. நானும் கேட்கறது வரலாறு. உங்ககிட்ட தான் கேட்கிறேன். வரலாறு சொல்லிய வெள்ளப்பூடு. ஏ சொல்றிய வெங்காயம். எவ்வளவு பேசுற? வெங்காயத்துக்கு ஃபேமஸான ஊருடா இந்த ஊரு. உங்க அப்பா பத்த அப்புச்சி பேர் தெரியுமா? என்னது? பாத்திருக்கியா? அப்புச்சி பேர் எனக்கு தெரியும். பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். உங்க அப்புச்சியை பத்த அப்பா பாத்திருக்கியா? தெரியாதுல. உனக்கு 2 தலைமுறைக்கு மேல தெரியல. அப்புறம் எனக்கு அப்புறம் 40 தலைமுறை. அப்புறம் என்ன மாசத்துக்கு வாய்களிய பேசுன? நீ தானே பேசுன, நானா பேசுனேன்? அதாவது வீரவாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா 47 தலைமுறை சொல்லிட்டேன். அப்புறம் நீ போய் நோண்டிக்கு இருந்தீங்கன்னா 47 தலைமுறை நீ சொல்லிட்ட. 47வது தலைமுறை தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா. அதுக்கு முன்பதாக 46 பேர் இருந்தாங்கல்ல. அந்த 46 பேர் யாரு? ஆந்திராவில் பெல்லாரியில வந்து 22 பேர். ஆந்திராவில் பெல்லாரியில அங்க ஆண்டாங்க. ஆமா. எத்தனை பேர்? 22 பேர். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 25 பேர். ஆக மொத்தம் 25 ஒரு 22 47. 47. முதலாக மாசி செமிந்தார், பெல்லாரி நாயக்கர், பாஸ்கர கட்டம் நாயக்கர், கொண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பால பெல்லாரி நாயக்கர், பாரி கட்டம் துறை, பெரிய பெத்தல் துறை, சின்ன பெத்தல் நாயக்கர், சின்ன பாஸ்கர கட்டம் நாயக்கர், செட்டி பொம்மு துறை, ஸ்ரீ வல்லவல்லை நாயக்கர், ஸ்ரீ வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசன் நாயக்கர், பால சுப்பிரமணிய கட்டம் துறை, சூடாமணி கட்டம் துறை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டம் துறை, மாசி கட்டம் பொம்மு, வீமராஜ கட்டம் நாயக்கர், சின்ன வீமராஜ கட்டம் துறை. இந்த 22 பேர் பெல்லாரியில்.
பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு பாஞ்சாலன், சின்ன பாஞ்சாலன், ஜெகை வீரவண்டை கட்டுநாயகர், திக்கு விசய கட்டுநாயகர், பெரிய வீரவண்டை கட்டுநாயகர், கர்த்தியா பாண்டியன், சிவத்தையா பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவண்டை கட்டுநாயகர், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டுநாயகர், திக்குமணி கட்டுநாயகர், தலவாய் குமாரசாமி நாயகர், சின்ன திக்கு விசய கட்டுநாயகர், பெரிய மல்லுதுரை, சின்ன மல்லு நாயகர், சிலம்பு கட்டும் துறை, சின்ன வீமராஜன், ஆதி கட்டும் துறை, முடிசூட கட்டும் துறை, தலைவணங்க தலவாய் குமாரசாமி நாயகர், 47வதாக வீரவண்டிய கட்டபொம்மன். இப்போ 47 தலைமுறைகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்? அது அவர்தான் போய் கேட்கணும். செத்ததுக்கப்புறம் கேட்க முடியுமாடா? செத்தப்ப அதாவது வீரவண்டிய கட்ட மகாராஜா 30 வயது ஆண்டாரு. 30 வயது உயிரோடு இருந்திருக்காரு. 30 வயது வரைக்கும். ஆமா. ஏனென்றால் அவர் பிறந்தது வந்து 3/1/1760. அவர் தூக்கிலிடப்பட்டது வந்து 16/10/1790. 99. அப்போ 30 வயது வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. பார்த்தீங்களா? இந்த நாட்டுக்காக உயிரிழக்கக்கூடிய உத்தமர்கள், மாமன்னன் மருதுபாண்டியர்கள், இவங்கெல்லாம் சிறிது வயது காலங்களிலே தான் உயிரை இழந்திருக்காங்க. எதுக்காக? இந்த நாட்டு மண்ணுக்காக. வெள்ளையனை எதிர்த்து நின்று நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த உத்தம வீரர்கள். சுதந்திரமாவா நம்ம நாட்டை வச்சிருக்கா? என்ன செய்யறது? தண்ணியை போட்டு இருக்கிற பாட்டில் பூரா உடச்சு போட்டு வச்சிருக்கான். சரி, தண்ணியை போட்டு அவங்கெல்லாம் செத்துட்டாக, நீலாம் உயிரோட இருக்கியடா. உங்களுக்கு செத்துக்கணும், நீ உயிரோட இருக்கும்போது நான் இருக்கணும். உன்னே கொள்ளாம நான் ஜாவேனா? உன்னே கொள்ளாம நான் ஜாவ மாட்டேன். அப்ப மகாராஜா வந்து பாப்போம். கட்டு மகாராஜாவுக்கு ஜெய். வருக பாருங்கள் கம்பள வீரர்களே, முத்தப்ப நாயக்கரே, கோடாயி நாயக்கரே, மகாராஜா தாங்கள் அளவாக இருக்கின்றீர்களா? பார்ப்புகளும் பாஜை என்று பாரதமே போட்ட பெற்று பண்போடு குடியினை பங்குடனை வாழ்வதற்கு சீரான பாஞ்சியை சிறப்புடனை ஆட்சி செய்து மக்களின் மனதில் செம்மையா நின்றிருந்து செழிப்புடனை வாழ்வதென்று திக்கட்டும் பெருமை கொண்டு தீயவரை பகைவென்று ஒப்பில்லா உயர்வு ஏற்றி ஓய்வில்லா பணிவு கொண்டு மக்களை வழித்திட்டத்துடன் வழிநடத்தும் ராஜாதி ராஜா கட்டபொம்மன் ராஜாவுக்கு ஜெய். அறம் எனக்கு அரசமைத்து அதர்மத்தை கருவறுத்து கொழுமண்டபத்தில் வீட்டிலிருந்து கொற்றவனாய் பழிவந்து குடிமக்கள் குறையறிந்து குணமேவி வழிபுணர்ந்து நட்புக்கு துணையிருந்து நாடுதல் நற்பெயர்த்து தெய்வீக நெறிவுணர்ந்து விடுதலை வீரராய் சுதந்திர கலராய் தியாக சுடராய் தரணி வாட்டி செம்மலாய் திகழும்
ஆசானாய், தந்தைக்கு தந்தையாய், ஆசானுக்கு ஆசனாய், தெய்வக்கு தெய்வமாக இருந்து மக்களை வழிநடத்தும் எங்களது கட்டபொம்ம ராஜா வாழ்க வாழ்க. வருக 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 கம்பள வீரர்களே, மகாராஜா, தங்களை எப்போதும் நீடூழி பல்லாண்டு கால வாழ்க வளர்க, கலை மகள் ஓங்குக, தாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் நேராது வாழ்க வளர்க முத்தப்ப நாயக்கரே, வளர்க மகாராஜா. வளர்க. எங்க வளர முடியுது? எப்படி 35 வருஷமா தான் சொல்றீங்க. எப்படி வாழ்க வளர்கிறதா சொல்றீங்க. அதானே உண்மை. சக்கரை ஆறுனாலும் காளியம்மன் ஆறுனாலும் கண்ணம்மாள் ஆறுனாலும் சக்கரை நல்லா தான் வாழ்றோம். சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை. தாங்கள் குறை விட்டு வரலாமா? வந்துருச்சாங்க. என்ன வளர முடியலையே. காரணம்? குருத்து பூச்சி விழுந்து போகுது. எதுலங்க? வளர்த்தில. தாங்கள் என்ன செய்தீர்கள்? நானும் காலையில பூஞ்சோலையில கட்டிங் சாப்பிட்டு பார்க்கிறேன். கட்டிங் அது பிளாக்ல போய் வாங்கி சாப்பிடுறியா? கட்டிங் அடிச்சு தாண்டி 5000 கட்டினேன். ஏய் ஏண்டா முண்டா நீ ரெண்ட குடிச்சு அங்கனே சுருண்டுற. எனக்கு ஒண்ணு பத்தி எனக்கு தெரியாதாடா? டேய் ஏண்டா போய் பேசுறடா, இப்படி போய் பேசுறடா பசல. நான் சொல்றேன் கீரை முண்டை. நீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறியே. தம்முனரு டம்முல போட்டு அமிக்கே இப்படி வந்தா ஒழுங்கு மாதிரியா இருந்துக்க. பஞ்சு முட்டை தலையா? டேய் சீனி தலையா? தபடையக்கரே, சக்கரை இருக்கும்போது தாங்க எந்த குறையும் உண்டு வராது. இதுக்கு தான் இங்க ரெண்டு பேத்தையும் சரக்கடிக்க கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது. டேய் சூர்யா அவன் பேசிக்கிட்டு நீ என்னடா நின்னுகிட்டே இருக்க? என்னடா என்ன பண்ற? விக்கு மண்டையா சும்மாடா, சொந்த புத்தியில பேசுறா. தபடையக்கரே, நானாலும் பரவாயில்ல. ஐயா ஐயப்பா, இதுக்கு மேல பேசினா உண்மை பூரா வெளியில வந்துரும் போல இருக்கு மகாராஜா. நானாலும் பரவாயில்ல. அந்த புள்ள ஈசல் குத்துற மாதிரி குத்துங்க மகாராஜா. மகாராஜா அந்த அது குத்துங்க, ஈசல் குத்துன மாதிரி அவனை குத்துங்க. வந்துற ரெண்டு பேரும் சும்மாவே இருக்காங்க. என்னடா ஏய் டோப்பா மண்டையா சும்மா இருடா. டோப்பா மண்டையா, ஒரு வேளை உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏய் பொண்ணு வந்தேன்னா மசத்தை புடிச்சு இழுத்து விடுவேன். தபடையக்கரே, மகாராஜா ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கின்றீர்கள், சிரிச்ச முகத்தோடு இருக்கின்றீர்கள், நெஞ்சை நிமிர்த்தி நினைவாக கையாந்து போர்கள் இருக்கின்றீர்கள். தபடையக்கரே, இருந்த பதில் இந்த கபலத்துவத்தை நாமெல்லாம் எப்படி வளர்ந்து வந்தோம்? இங்க என்ன நெல்லடா குத்துற? இல்ல உண்மை உண்மை உண்மை. உண்மை சொல்ற மகாராஜா. வேற ஒண்ணுக்கு இல்லங்க. ஒண்ணும் இல்லங்க. வரமாட்டீங்க மகாராஜா. நீர் கெடுக்கும் யாருக்கு? எல்லாத்துக்கும் தான். சுண்ணாம்பு தடவி விடுறா. வெந்து போகும்டா. நம் குலத்து தலைவர்கள் ஆசை கொண்ட மானக்கட்ட வெள்ளையர்கள் மானத்தை இழந்த பல நாட்டை திறந்த நாளில் நினைத்து காங்கிரதைக்கு சாலிக்குளம் அர்மச்சத பலவா உள்ளதுங்க மகாராஜா, உள்ளதுங்க. சாலிக்குளமா நீர்வளமா நிலவளமா நிறைந்த இடம் நிறைந்த இடம். இங்கே வெங்கலாம் தீர்மானித்து ஆடுமடை மேய்த்து பொழுது நமது நாட்டால் வந்த ஜெகவீரப்பாண்டியர் அது விருதை சேர்ந்த பொம்மையர் பட்டம் கட்டி 46 தலைமுறையாக ஆண்டு வந்தார்கள் முன்னோர்கள். நமது முன்னோர்கள். 46 தலைமுறையில் என்னுடைய தாய் ஆர்வ ஜெகவீரப்பாண்டி பிறந்த என்னை உங்களை 30 வயதில் பட்டம் கொடுத்து இந்த பாஞ்சாண்டு நாங்கள் கொடுத்த பட்டமுங்க. தாங்கள் கொடுத்த பட்டம், நாங்கள் எடுத்து வளர்த்த பட்டம். மக்கள் கொடுத்த பட்டம். தாங்கள் கொடுத்த பட்டம் தான். ஆமா ராஜா. தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளைகள். அதுல கரங்கன அந்த மீடற மட்டும் கிடக்குறா. அதெல்லாம் மறக்க முடியுமா மகாராஜா? காரணம் உண்மைதானே. நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது உங்க தாயார் வந்து எங்கட தூக்கி கையில கொடுத்துட்டாங்க. யார் வந்து? உங்க தாயார். எங்க அம்மாவா? எங்க தங்கச்சி. எங்க தங்க. உங்கள்கிட்டயா? ஆமா. ஏன்? வீரனுக்கு வீரனாக நீங்க தான் வளர்க்கணும். பெத்ததாய் பிள்ளை வளர்க்க முடியுமா? அது தாய் மாமன்ட்ட கொடுத்து என்ன செய்வாங்க? தாய் மாமன் தாய்க்கு சமம் இல்லையா? ஓ, அதனால ஏன் என்கிட்ட கொடுக்குறாங்க? ஏன்? எங்களோட நீங்க வளர்ந்தாட்டால் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்வீங்க. எண்ணத்துல கொடுத்தது உண்மைதான். அப்படி தெரிவிக்கணும். அது மட்டும் இல்ல மகாராஜா, பிறகு பண்பும் நல்ல அறிவும் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போங்கிறதுக்காக இருந்த போதிலும் உங்க தாயார் தாங்களுக்கு எல்லா வித்தைகளும் தெரியும். ஆமாங்க. கத்தி சண்டை, கம்பு சண்டை, வெள்ளி யுத்தம், மல்லி யுத்தம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாமே நன்றாக தெரியும். இதெல்லாம் ரொம்ப பிடிவாத காரணங்களா? ஆமாங்க ராஜா. குழந்தையா இருக்கும் போது அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஆமா, தாய் அதாவது தாய் முகத்தை பார்த்தா அந்த பிள்ளை அழுகாது. ஆமா. உங்களை 2 பேர் முகத்தை பார்த்தா உங்க அழுகை நிப்பாட்டுறதுக்கு நாங்க படுற வாடி எங்களுக்கு தான் தெரியும் எந்த மகாராஜா. நேரமும் வீர் வீர் அழுவீங்க. அப்படியா? அப்புறம் கோட்டு அழுவீங்க. அதெல்லாம் 2 அதெல்லாம் 3 மாசம் ஆச்சுடா நிப்பாட்டி. மகாராஜா மகாராஜா வந்துட்டீங்க. அந்த கத்தியை வச்சு லேசா வாயில ஓட்டுங்க வேணா. மகாராஜா மகாராஜா. வீர் அழுவீங்க. சரி. மருமக அழுகிறாரு. சரி, ஒருவேளை மருமகளுக்கு பசி எடுக்குமோ? அது ஒண்ணு. ஆமா மகாராஜா, நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது இவர் தூக்கி தோல்ல போட முடியாது. சரி. நான் தான் தூக்கி தோல்ல போட்டிருப்பேன். ஆமா. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? அடுப்பாங்கரையில போய் என்னையா பண்ணுவ? அடுப்பாங்கரையில கொண்டு வருவேல. அட பால் அப்புறம் தானே சாப்பிடுவாரு. மகாராஜா அழுகிறாரு. பழம் கொடுத்தோம்டா. வாழைப்பழமுங்க. சக்கமா அரைச்ச கூட்டு செஞ்ச வாழைப்பழமுங்க. எனக்கு என்ன வயசு இருக்கு? 1 வயது இருக்குங்க. 1 வயசுல இந்த குழந்தை பழம் சாப்பிடுமா? ஆலப்பழம் சாப்பிட்டு சப்பிட்டே கிடப்பீங்க. ஏலே பழம் சாப்பிட மாட்டாருப்பா. பழத்தை உரிக்கும் போது அப்படியே உங்களுக்கு நாக்க தொலைவீங்க. அப்படியே எப்படி எப்படி நாக்க தொலைவீங்க. நாங்க என்ன செய்வோம்? பழத்தை முனியில பிச்சு அப்படியே ஊட்டுவோமா? சரி. அப்படியே வாய பொழப்பீங்க. குழந்தை தானே மகாராஜா? ஆமா, சின்ன வயது. ஐயா குழந்தை. அப்பயே நீங்க அழுகை விட மாட்டீங்க. பிறகு இப்ப நாங்க என்ன செய்யறது? ஆமா, வேடிக்கை காட்டுறது.
ஆமா ஒரு அழகு இல்லையே அந்த தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, மயிலை பாரு சொல்லி. என் செல்ல மருமகனே, என் தங்க மருமகனே, இந்த பால் சோறு ஊட்டுங்க, வாயை திறங்க சொல்லி வாயில பால் சோறை ஊட்டிட்டு, இந்த மருமகனே அந்த பாரு அந்த பாரு அந்த பாரு தெரியுது பாரு, இந்த ஆட்டுக்குட்டி பாரு அப்படின்னு. ஓஹோ, ஆட்டை காட்டி நீங்க அடிக்கடி போட்ட மாட்டீங்க. அப்ப நான் சொல்லுவேன் மருமகனே, இந்த அதை பாருங்க, அந்த மாட்டை பாருங்க, மாட்டை காட்டுவேன். தாங்கள் அப்பயும் நீங்க அழுகி விட மாட்டீங்க. மருமகனே இந்த பாரு மாட்டை பாரு அப்படின்னு தாங்கள் தெரிப்பீர்கள். அப்ப குதிரையை காட்டுவேன், குதிரையை பாருன்னு. சரி, அழுகி விட மாட்டீங்க. பிறகு என்னடா குதிரை காட்டி அழுகி போட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். அதோ பாரு மருமகனே, அந்த யானையை பாருன்னு யானையை காட்டுவேன். அப்பயும் அழுகை விட மாட்டீங்க. சரி, பெரிய மிருகத்தை பார்த்து தான் அழுகிறார் போல இருக்குன்ட்டு சின்னதா காட்டுவோம் சொல்லி மருமகனே இந்த கோழியை பாருங்க. அப்பயும் அழுகை விட மாட்டீங்க. கோழியை காட்டி அழுகி போட மாட்டீங்க. அப்பதான் நான் சொல்லுவேன் மருமகனே, அதுக்கு சிறுசா நீங்க கம்பி பார்த்து தான் அழுகி போட்டு நினைச்சு மருமகனே இந்த என் குஞ்சை பாருங்க, கோழி குஞ்சுங்க பாருங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லணும்னு எச்சி ஊறிடு. அந்த கோழி குஞ்சம் பிடிக்கணும்னு உங்களுக்கு வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கோழி குஞ்சம் நீங்க பிடிச்ச உடனே அரியா குழந்தை சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும்? குஞ்ச காலம் தொழாவீங்க அப்படி குஞ்ச காட்டுவோமா இருக்கா? ஆமாப்பா இருக்கா. கருத்த குஞ்சுனா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்ப குஞ்ச காட்டுவோமா? குஞ்ச மண்ட கருத்த பிடிப்பீங்க. சரி, அந்த குஞ்ச என்ன செய்யும்? வீயா அப்படிலாம் வளர்த்த மகராஜா. ஓஹோ, ஒரு அழுகுறவளை ஒரு தாலாட்டு பாட்டு பாடி உறங்க வைக்கலாம். வேடிக்கை காமிச்சா உறங்கிருமா? ஒரு தாலாட்டு பாட்டு பாடலாம்ல. அப்படி இவர் பாடுவார்ல, தாலாட்டு பாட்டு அப்படி பாடுவாரு. நான் மட்டுமா பாடினா? அவர் தான் பாடினாரு. நீங்க தானே முத பாடுனீங்க. அப்படி பாடுவோம் மகராஜா. எங்க உரல் நல்ல உரல். குரல் என் கண்ணே நீ உறங்கு, கானகத்தில் குழந்தை அழுக சொன்னா கொரியில அழுகுது. கானகத்தில் மயிர் முடுங்கு, கானகத்தில் மயிலே உறங்கு. இப்படி எல்லாம் என்ன வளர்த்த சமயத்தில் அண்ணன் மைசூர் இருக்கார் பல்புடா. அப்ப இந்த கம்ப வச்சுக்கிற அடி உங்ககிட்ட தான் மைசூர் இருக்குல்ல. ஏன் இதை அடிக்கிறீங்க? ஏன் மகாராஜ் அடிக்கிறா? இந்த பல்பை யார் மகாராஜ் கண்டுபிடிச்சது? யாரு? வெள்ளக்காரங்க. அவருடைய பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆகையா வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாமா? சரி. ஏண்டா என்ன வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச பல்ப நம்ம தமிழ்நாட்டுல கட்டலாம்னா காசு போட்டு வாங்கினது எங்க அண்ணன் தன்னமன் மைசெட்டுக்காரரா கண்டுபிடிச்சு காலையில குனிய வச்சு வெண்ணெய் எடுத்து போடுவாப்ல. அப்ப ஏற்கனவே ஒண்ணு வெண்ணெய் எடுத்துக்காரு. உன்னை வெண்ணெய் எடுத்து வச்சதான் சொன்னேன். மகாராஜா கண்டுபிடிச்சு வேண்ட வெள்ளக்காரங்களா இருக்கலாம். ஆமா. காசு கொடுத்து வாங்குறது யாரு? தன்னமன் மைசெட். எங்க அண்ணன் தன்னமன் மைசெட்டுக்காரனே. அப்படி அடிச்சு நொறிட்டா இருட்டாவுல இருக்கு. இப்பதானே இந்த பல்ப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்இடி பல்ப் இருந்துச்சா? இல்ல. நானும் நடந்த 2 பக்கமும் தீ வட்டி. சரி. அப்புறம் பெட்மேன் லைட், அப்புறம் குண்டு பல்ப். அதுக்கு மேல வெளிச்சம் மத்தலையா? வைக்க படப்பட தீய வைப்பான். வைக்க படப்பட பெட்ரோல் ஊத்துவா. ஆமா. தப்படா ஏக்கறே வாயிலா சிவன் தின்னக்கூடிய ஒரு பொருளை உங்களுக்கா எதையும் செய்வோம் மகாராஜா. ஆமாங்க. தப்படா ஏக்கறே இருந்த போதிலும் காசு கொடுத்து கன்னியாகுமரி கட்டப்பட்டு பேர்த்து அந்த கருத்த படையும் காக்க மறந்தான். ஏடி தம்பி ஊமத்திரை பாண்டியன் பேர் உரைத்தால் இந்த பூமியின் ரத்தமும் பூமியை மறந்தார். அகமன் கொட்டையின் கோட்டை வம்சத்தில் பிறந்த பகதூர் வாரத்தை உரைத்தால் கற்பமும் கலங்கிவிடும். அடி அண்ணி நான் தாங்கினே ஆண்மை கொண்டவனே கேளும் அடையனே கேளும். ஏண்டா மானங்கட்ட மத்துவாயா? அங்க வெள்ளக்காரனே. வெள்ளக்காரனே எங்களுக்கு எம்முத்துறா. எம்மாத்துறா. அதுல என் ஷூ சுண்டு வரது. சுண்டு வரது மரடா. கண்மணிக்கு சீமந்தால் கம்பளத்தார் பொல்லாதது. தொட்டைகளில் சீமந்தால் தோற்கல வார்க்கலும் பொல்லாது. கம்பள பெறவித்தால் அப்படிப்பட்ட வீரமந்திய கம்பளத்தார்கள். ஆமராஜா. தவறுகள். வீரமந்திய கம்பள வீரர்களே. ஆகிற கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள். நமது பிள்ளை மகன்காரருக்கு வட்டிக்காத பணத்திற்காக நிலைமையை சொல்லி அனுப்பி வைத்தோம். நெல் வாங்கி வந்து விட்டீர்களா? நடந்த பிறந்தா என்ன வரமாக நான் சொல்றேன்டா. நான் சொல்லுவேன்டா. நானும் தானே வந்தேன். நானும் தானே வந்தேன். நான் சொல்றேனே. எனக்கு தெரியாதா? நீங்க மூத்த நாயகர், நான் இளைய நாயகர். நான் மூத்த நாயகரா? நீ இளைய நாயகரா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றப்ப நீ சொல்லு. அப்ப என்னை சொல்ல வர மாட்டீங்க. ஏய் நான் தானே சொல்லுவேன். சரி சொல்றா. மகாராஜா பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். அதுக்காண்டி நீ கை போடுறது பாட்டுற முத. அதை விட்டு 6 மாசம் ஆச்சுடா. மகாராஜா பயப்படாதடா,
நீ ஏன்டா பயமாத்துற நீ? பயப்படாம சொல்றேன் நம்ம மகாராஜரா. இது என்னத்துக்கு மகாராஜா நெல் வாங்க போன ஒருத்தர் கேக்குறீங்க? ஆமா. அது அவன் கேக்குறது. நான் சொல்ல மாட்டேன். போடா மயிலாண்டி. போடா. போடா நான் சொல்லும்போது நான் சொன்னேன். சொல்ல சொன்னியா நீ? போ சொல்றேன். நீ தானே சொன்னேனா? அடா டேய் என்ன நக்கல் பண்ணி அடியே? என்ன சொல்ற? என்னடா ஏய், ஏய், ரெண்டு சின்ன பிள்ளை அண்டு போய் சட்டை வரடா. ஏப்பா ஊருக்காரன் கேட்கற எதுக்கு இந்த இவங்க எதுக்கு நாடகத்தை போட்டீங்க? இவன் ஒரு ஆளு ஏன்டா நாடகத்துக்கு நீ ஒரு ஆளு. நாங்கதான் பரவாயில்ல. ஒண்ணே எதுக்கு போட்டாங்க தெரியலையாடா? ஒண்ணு கேரவிடா சின்ன பிள்ளை மாதிரி ஏய், என்ன எங்க மாதிரி என்ன ஒட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீ பேசுற? டேய் ஒண்ணு நீ சொல்ல விடு. ஆமா. மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டையாவது அரசின் மேய்ந்து கொண்டிருந்தார். என்ன ஒரு பெண்ண மாட்டி மந்திரியார் பத்தி சொன்னாருங்க. அப்படி சொல்லுற மாடலை பத்தி செட்டீங்களா? அப்பதான் மகாராஜா மந்திரியார் பத்தி நாங்க கேட்டேன். ஐயா நம்மளுக்கு எட்டையாவது எட்டப்படுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு. எட்டப்படுக்கு சொந்த மாதிரி மாட்டுகளை ஓட்டி சொல்றீங்களே என்னையா காரணம் கேட்டோங்க. அதற்கு என்ன தெரிவித்தார்? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நெல்லுகளை அள்ளி வரும் பொழுது தலையில சுமந்துக்கிட்டு வர முடியுமா? அதனால 800 மாடுகளையும் 10ங்கன்னு சொல்லி நம்ம அரண்மனை மந்தியார் சொன்னார் மகாராஜா. அதன் பிரகாரம் போன இடத்தில் அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் கணத்த குடிமேல அது படுத்துறாங்க. என்ன கணத்த போது? மூணையும் சாப்பிட்டு வருவாங்க. அன்னைக்கு ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு போல இருக்கு. என்ன கள்ளு சாராயம் கஞ்சா. தாங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பக்கத்துல பொட்டன மண்பானையில கிடந்துச்சுல. ஓ வடிய வச்சு படுத்துறாங்க. என்ன? வாணிறாங்க. நாங்க ஒரே வேளாண்டி ரையப்பான்னா. இங்கேயா? இல்ல அங்க. கடைசியில் கொட்டாரு. நம்ம பாஷையில எந்திரிப்பான்னு அர்த்தம். என்ன தெரிவித்தாரு? எந்திரிச்சாரு. கண்ணரண்ணையும் கசக்கினாரு. பொசுக்குன்னு படுத்துக்கிட்டாரு. காரணம்? சரியான போதே. ஒரே வேளாண்டி ரையப்பானா. எந்திரிச்சு பார்த்துட்டு யாரா மயிராண்டிங்கிறாங்க. எங்கள் பேர் வந்து கம்பளத்தார் டாவன் கேட்டாங்க மானகட்ட முறை. அப்பதான் தெரிவித்த ஒரே வேளாண்டி எங்கிட்ட போன நையாண்டி. நாங்கள் யார் நினைச்சோம்? கண்டுபிடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது. தொண்டை கிழிக்கிற ஜீவனா இருந்தாலும் தோற்பலத்து வாக்கு பொல்லாதது. நாங்கள் ராஜகுல கம்பளம் கரும்பு ஒரு மணி ஆச்சு பேசான்னு சொல்லுங்க. ராஜபலம் கம்பளம் தெரிவித்தீர்கள். அப்பதான் தெரிவித்த மகாராஜா கம்பளம் உங்களுக்கு சம்பளம் அவர்தான் மகாராஜா. யார் கொடுக்கிற சம்பளம்? மானகட்ட படையில மக்கச்சமத்தை என்றாலும் மத்தப்படையா? என்ன பார்த்து கேட்கிறாருங்க? தாங்கள் ஏன் பொறுமை? நெல்லில் தான் மகாராஜா கேட்டோம். நெல்லில் கேட்டால் பச்சையில இருக்க கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். எங்களை பார்த்து சொன்னார் மகாராஜா. எங்களை பார்த்து சொன்னார். யாருடைய பல்ல யார் விடப்படும் கேட்டா? என்ன பாத்தீங்க? பிறகு தகாத வார்த்தையால் பேசுறாருங்க. நாங்க எவ்வளவு சொல்ல பார்த்து கேட்கிற மாதிரி இல்லைங்க. பிறகு வேளாண்டி அடிச்ச வேளாண்டி செத்து போனாருங்க. ஒரு மனிதனை கொண்டுபட்டு இவ்வளவு சாதாரணமாக தெரிவிக்கின்றீங்களே. பிறகு அதன் பிறகு கரடிக்கு சமமான கற்பனை வந்தாரு. கற்பனைத்தவர். அவர்கிட்ட சொல்லி பார்த்தான். ஓ. அவரு கேட்கிற மாதிரி இல்ல. அவரையும் மண்டையை உடைச்சு கம்ப எடுத்து நடுமண்டையில் அடிச்சு மண்டை ரெண்டா பொளந்து போச்சு. ஆமாங்க. அவருடைய நிலைமை மண்டை உடைச்சோட பாண்டியத்தவர் போயிட்டாருங்க. பாண்டியத்தவர். அங்க இருந்து பாண்டியத்தவர் 3 சாமானோட வந்தாரு. என்னுடைய ஜபல்கள் கட்டி ஈட்டி அருவா. தாங்கள் நாங்க சாமான் இல்லாத ஆளுங்களா? ஓ. ஏன் சாமான் நெட்ட சாமான். ஏன் ஜாமியா குட்ட சாமியா? என்னுடைய பேர் என்ன? வலதாடி கம்புங்க. ஓஹோ. சூரி ஒண்ணு கொட்டாப்படி ஒண்ணு. கொட்டா அப்படி இருக்கு. நெச்சு தடுறதுக்கா? இவர் தூக்கி போட்டு அமுக்கிறோம். நான் கொட்டாப்படியை கொண்டு மொந்து மொந்து நடிக்கிறது. கெடா குட்டி காய அடிச்சதா மொந்தட்டி நடிக்கிறது. எங்க மன்னிக்க மகாராஜா. வேங்கை சமான வேலாண்டி ஒரே மகாராஜா. கடை சமான கருப்பத்தவர் செத்து போயிட்டார் மகாராஜா. படைக்கு சமான பாண்டியவர் மறந்துட்டார் மகாராஜா. பட்டேல் 126 பட்டேல் எள்ளும் கொள்ளை மகாராஜா. இதற்கெல்லாம் காரணம் நம்ம தானாதி பிள்ளைதானுங்க. தாங்கள் யாபேரும் போகும்போது என்ன திருப்பி தனிப்புறம் அண்ணன் திருப்பி இருவரும் வட்டிக்கு நெல்கள் கொடுத்தால் வாங்கி வர இல்லை என்றால் திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்தேன் தவிர தாங்கள் தெரிவித்தது அப்படிதான். ஆனா இளைய மகாராஜா தெரிவித்தாராம். நெல்லுகளை கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள், இல்லை என்றால் கொண்டு வாருங்கள் என்று நமது சின்ன மகாராஜா சொன்னதாக தானாவதி பிள்ளை. என் தம்பி தாங்கள் நம்பி விட்டீர்கள். என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டேன். நடந்தால் நடக்க அரண்மனை சென்று நான் அழைத்ததாக தம்பி மூமத்தரை பாடி சீக்கிரம் அழைத்து பாருங்களை மட்டும் யோசிக்கலாம். சென்று வருக. போயிட்டு வருங்க. எப்ப போயிட்டு வருமா? மாபடர் மருதுவாடியில் பாடலை பாடி அகப்படியோர் வம்சம் அம்மா மருதரவா செஞ்சம் அம்மா ஆறுமுகத் தம்மாரும் பெற்ற அண்ணன் தம்பி இருவர் அம்மா சேதுபதி நாட்டில் பிறந்தவா சிவகங்கை சீமையை ஆண்டவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவா சிவகங்கை சீமையை ஆண்டவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை ஆண்டு மறைந்தவர் உத்தமர உடையார் செல்வ ஞானத்தங்கம் உத்தமர உரையா இடை ஞானத்தங்கம் உத்தமர உடையார் செல்வ ஞானத்தங்கம் அவர் உள்ளமறிந்ததும் செய்வார் கூறுதங்கம் ஞானத்தங்கம் உள்ளமறிந்ததும் செய்வார் கூறுதங்கம் தந்தனத்தாரே எழிலே
பெயரும் பெற்றவர் கூறுதங்கம் தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. வெள்ளையனை தானே எதிர்த்தவர் கேகை மொழி தன்னையும் வென்றவர் வெள்ளையனை தானும் எதிர்த்தவர் வேங்கை புலி தானும் இடித்தவர் கற்றவரன் மருகு பாண்டிய ஞான தங்கம் வெற்றி வீரர் மருகுவாடியர் ஞானத்தங்கும் கற்றவரன் மருகு பாண்டிய ஞான தங்கம் அவர் வீரன் மருகு பாண்டியன் என்று சொல்லுதங்கம் ஞான தங்கம் வீரன் மருகு பாண்டியன் என்று சொல்லுதங்கம் கண்ணத்தால் கோயில் திருப்பணி காளையார் கோவிலை கட்டினர் கண்ணத்தாலும் கோயில் திருப்பணி கண்ணத்தாலும் கோயில் திருப்பணி காளையார் கோவிலை கட்டினார் மிகுந்த காளையால் முட்டிய ஞானத்தங்கம் விளைவிழந்த காளையார் கோவிலை ஞானத்தங்கம் மிகுந்த காளையால் முட்டிய ஞானத்தங்கம் அவர் வெள்ளீட்ட ரொட்டிய கண்டவர் கூறுதங்கம் ஞானத்தங்கம் வெள்ளீட்ட ரொட்டிய கண்டவர் கூறுதங்கம் கண்டனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. மருதிருவர் பெயரை சொன்னாலே மக்களுக்கு பங்கிடும் தங்கமா மருதிருவர் பெயரை சொன்னாலே மக்களுக்கு பங்கிடும் தங்கமா அறிவிருவர் பெயரை சொன்னாலே மக்களுக்கு பொக்கிஷமாகுமா மக்களுக்கு எதிர்த்துரைக்கவே ஞானத்தங்கம் எங்களுக்கு எடுத்துரைத்தாரே ஞானத்தங்கம் ராஜதிரன் பாடுகின்ற எழுதங்கம் நாடூர் ராஜதிரன் பாடுகின்ற எழுதங்கம் செருவதில் திருவதி நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை சீமையை கண்டவர் உத்தமர உடையார் செவை ஞானத்தங்கம் அவர் உள்ளவர் எதுவும் செய்வார் கூறுதங்கம் அப்படியான என்னுடைய தம்பி எதிர்பார்த்தால் மட்டும் யோசிக்கின்ற மாமா 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 இருங்க மாமா இந்த சொல்லிட்டேன் மரக்குளத்தை சேர்ந்த ஊனா காவண்ணா அண்ணன் பேர் என்ன? வெள்ளைச்சாமி ஐயாச்சாமியா ஐயா ஐயாச்சாமி அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பு காணிக்க வாரி வழங்கும் அண்ணருக்கும் அண்ணார் குடும்பத்தார் கலைக்கும் சார்பில் நன்றி கலந்த வணக்கம்.